தக்காளி வந்து நல்லா தோலோடு அப்படியே எடுத்துக்கோங்க. தோல் இருந்து எடுக்க வேண்டாம். இந்த தோலோடு சேர்த்து ரசம் கொதிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அன்றைக்கி தக்காளி ரசம் வைக்க போகிறோம். தக்காளி ரசத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் கீறி வச்சுக்கோங்க, 3 பல் பூண்டு அப்படியே தட்டி வச்சிருக்கோம், 5 வரமிளகா, சீரகம், மிளகு, மல்லி இது 3 நல்லா இடிச்சு வச்சிருக்கோம். இது வந்து அப்பக்கோவத்தலைங்க. அப்பக்கோவத்தலை வந்து இப்படி தான் இருக்கும். இந்த அப்பக்கோவத்தலையும் இந்த மல்லி விதையும் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா சளி தொல்லை இருக்காதுங்க, அதனால தான் சேர்க்குறோம். கருவேப்பிலை 4 தக்காளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோங்க. வந்துட்டு எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வர மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. என்னடா ரசத்துக்கு போய் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ரசம் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு கைப்பிடி சேர்த்தே சாப்பிடுவாங்க. பொதுவாக ரசம் அப்படின்னாவே இந்த மாதிரி முறக்கட்டுன்னு இறக்கிடுவாங்க. ஆனால் தக்காளி ரசம் அப்படி இல்லைங்க. மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிறனால நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்க விட்டால் தான் இந்த ரசத்தோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த ரசம் மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ஒரு கைப்பிடியை விட அதிகமாக தான் சாப்பிடுவாங்க, எப்பவும் சாப்பிட்றத விட. ஏன்னா செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சளி தொல்லைக்காக வர கொத்தமல்லியும் அப்பக்கோவத்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது சளிக்கு வந்து ஒரு நல்ல மருந்துங்க.